சாக போற நேரத்தில் தொண்டைக்கு நெஞ்சு இழுக்குது, என்ன காரணம்? ஏதாவது ஆசை விட்டுட்டு இருக்கான், அதுக்காக மனசில் வச்சிருக்காங்க. சரி, மண்ணு மேல ஆசைப்பட்டுட்டு விட்டுட்டு சாகிற மாதிரி கிடக்குறாரு, அவருக்கு என்ன செய்யறது? இந்த மண்ணை தொட்டு வாயில வைப்பாங்க. மண்ணாங்கட்டியை எடுத்து கொஞ்சம் உரசிட்டு வைப்பாங்க, ஊத்தா செத்துருவாரு. சரி, தங்கத்தை மேல ஆசைப்படுறாரு, தங்கத்தை உரசி வாயில தொட்டு வைப்பாங்க. தங்கத்தை கட்டி எடுத்து நல்லா உரசி விட்டு கொடுப்பாங்க, ஊத்துனா செத்துருவாரு. சரி, பொம்பளை மேல ஆசைப்பட்டா ஏதோ உரசி ஊத்தணும். நீ சோத்த தனியா திங்கிற ஐயா, இதெல்லாம் என்னட்ட கேட்கக்கூடிய கேள்வி ஐயா. எல்லாத்துக்கும் விளக்கம் சொல்றது, அப்புறம் இதுக்கு மட்டும் சொல்ல. நாரதுகிட்ட வந்து எதை கேட்கிற பொண்ணா பொம்பளை மேல ஆசைப்பட்டா என்ன பண்ண முடியுமா? நேற்று ஒரு சாமியில கேட்குறேன், பேசாம குண்டிய கழுவி ஊத்துறா அப்படின்றாரு, உண்மைதானே? சரி, அவருக்கு தெரிஞ்சது அவ்வளவு இல்லை சாமி. என்னன்னா ஒருத்தருக்கு ரெண்டு தாரம். இளையதாரத்தை பார்த்துட்டு மூத்ததாரத்தை பார்த்தோம்னா மண்டையை போட்டு சொல்லிட்டு தொண்டைக்கு நெஞ்சு இழுத்துக்கிட்டு இருக்கு. ஊர் பெரிய மனுஷங்களாம் பார்த்துட்டு இந்த இளையார வீட்டிலேயே இப்படி பொழுத கழிச்சிட்டேன், பாவம் இந்த மூத்ததாரத்தை பார்க்கணும்னு சொல்லித்தான் தொண்டைக்கு நெஞ்சுக்கு இழுக்குது. அந்த அம்மாவை சமாதானம் பண்ணி கூட்டியாரோன்னு சொல்லி ஊர் பெரிய மனுஷன் போய், அம்மா இத்தனை நாள் இளையதார வீட்டிலே இருந்துட்டேன், மனசில் எதையும் வச்சுக்கிறாத, இன்னைக்கு ஒரு நாளைக்கு வந்து அப்படி இதாக காட்டு அப்படின்னு. ஆனா முகத்தை வந்து காட்டு சொல்லி, முகத்தை காட்டுன்னு சொல்லு, இதை காட்டுனா அப்படின்னு சொல்லி கூட்டியாருவாங்க. சரி, கூட்டியாந்தோடனே வீட்டுக்குள்ள அந்த பொம்பளை காலை தூக்கி வைக்கும். ரொம்ப காலத்துக்கு அப்புறம் காலை தூக்கி உள்ளர வைக்கும். சரி, காலை தூக்கி வச்ச உடனே இந்த தூக்கி பார்த்துட்டு செத்துருவேன். தூக்கி பார்த்துட்டு செத்துட்டானா? எதை எதை? தலைய இல்லைங்க, உடம்பு சரியில்லாம கிடந்த மனுஷன். சரி, இந்தப்பா அவன் பொண்டாட்டி வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. சரி, என் பொண்டாட்டி வந்துருச்சா அப்படின்னு மண்டையை போட்டுருவார். சரி சரி சரி, அதை தான் தூக்கி பார்த்து செத்து போயிடுவான், தலையை தூக்கி பார்த்து. சரி, உங்க அப்பா பெயரு? நானே கேட்டல, அதுக்கு இன்னும் விளக்கம் சொல்லவே இல்லை. எது? ஒரு அம்மியோட இடம் அரைக்க. நீ அதில் விட்டு இன்னும் போகலையா நீ? உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில். எனக்கு தெரியுமா கேளு. அதான் உனக்கு தெரியுமா முதலே கேட்டனே. நான் சொல்றேன், சரியா சொல்லலனா? சொல்றேன்னு சொல்லிட்டேன். சரியா சொல்லலனா? சொல்றேன்னு சொன்னா அப்படியா ஓர பேசிக்கிட்டு? சரியா சொல்லல, என்ன பண்றது? சொல்ற மாதிரி வந்து பாத்துக்க. எனக்கு நான் தான் தெரியாதுன்னு சொல்லிட்டேனே. தெரியாதுல்ல? ஆமா, நான் சொல்றேன். சொல்லு. நீ என்ன பேசுற? அண்ணே, நீங்களும் சாட்சினே. எல்லாம் கை தட்டுங்க. 10 பேரா இருந்தாலும் நல்லா கை தட்டினா தான் விளக்கம் சொல்ல முடியும். 4 பேர் இந்த டிவிக்கு இன்னைக்கு சொல்ல முடியாது. ஒரு அம்மியோட இடம் 1/2 கிலோ. அழகுவயல் மூளை எத்தனை கிலோ இது கூட தெரியல. ஆமா ஆமா, 14 லோகம் சுத்தி வரக்கூடிய நாரதர் மகரிஷி. ஆமா, உங்களுக்கே தெரியல, எனக்கு என்ன மசிலையா தெரியும்? இருக்கட்டும். உங்க அப்பா பெயரு? அப்பா பேர் நம்பிராஜன். உங்க அம்மா பெயரு? அம்மா பேர் நங்கமோனி. என்ன பண்றீங்க இந்த இடத்துல? காவல் பாக்குறோம். என்ன காவல்? திணைக்காவல். என்ன திணை? இருத்திணை. இருத்தினியா? ஆள் கிடைக்கல. அல்லையா ஐயா, பெண்களா ஆண்களா? இது 2 திணை சொன்னல. சரி, திணைக்கு இப்ப மறுபெயர் என்ன? ஒழுக்கம்னு சொல்வார்கள். நீங்க அந்த பழக்கம்லாம் உண்டா? எது ஒழுக்கம் விழுப்பு? நான் அந்த எண்ணத்தோட தான் இங்க நிக்கிறேன். உங்களுக்கு எத்தனை பொண்டாட்டி? எனக்கு 52 பொண்டாட்டி. எப்படி 52 பொண்டாட்டி டீசல் போடுறீங்க? டீசல் போடுறதா? உங்களை மாதிரி கிடையாது, பார்க்கிற பார்வையிலே வசியம் செய்ய ஆற்றல் பெற்றவன் நாங்க. பார்த்தோனே பிள்ளை வரும், பார்த்தாலே போதும். எனக்கு என்னமோ சந்தேகமா தெரியுது. என்ன சந்தேகமா இருக்குது? அது எப்படி பார்த்தா பிள்ளை வரக்கும்? நீங்களாம் பார்த்தாதான் பிள்ளை வரும். ஆமா ஆமா, நாங்கெல்லாம் என்ன ஏதுன்னு கேட்டாதான் பிள்ளை வரும். சரி, கிடந்துட்டு போகுது. சரி, பார்த்த உடனே பிள்ளை வரக்குது, பார்த்த உடனே பிள்ளை வரக்குன்னு சொல்லி இப்போத்தே ஏகப்பட்ட பஞ்சாயத்து ஆகி போச்சு. என்ன அது? போய் சாமிட்டு அந்த காலத்தில் வேண்டிக்கா பொம்பளை அழுகுறான். நாங்களாம் நிறமாச கர்ப்பிணியா இருக்கோம், பிரசவ வழி எங்களுக்கு மட்டும் வருது, ஆம்பளைக்கு வரவே மாட்டேன்னு அவங்க வாட்டி சென்னையாக எடுத்துடுறாங்க, அவங்களுக்கு இனிமேல் வழி வரணும் அப்படின்னு சொல்லி வேண்டியிருக்காங்க. அப்போ சாமி வரம் கொடுத்துருச்சு, இனிமேல் எங்களுக்கு வயிற்றோடி வரும்போது எங்கள் புருஷங்களுக்கும் வயிற்றோடி வரும். இப்போ மகாராணி அம்மாவுக்கு நிறமாச கர்ப்பிணி, ஊரே அதே மாதிரி புருஷங்களுக்கு வயிற்று அளிக்க ஆரம்பிச்சிச்சு. ஆனால் பாருங்க, மகாராணியை வயிற்று வலிச்சு கூட்டிகிட்டு போயிட்டாங்க, மகாராஜாவுக்கு வயிற்று வலிக்கவே இல்லை. மந்திரியை கூப்பிட்றாரு, ஓ மந்திரி, என்ன எனக்கு இன்னும் வயிற்று வலிக்கல அப்படின்னு. அப்போத்தான் மந்திரி சொன்னாரா, மகாராஜா குதிரை உழுப்பாட்டுறவனுக்கு வயிற்று வலிச்சு கூட்டிகிட்டு போயிட்டா மகாராஜா அப்படின்னு. அப்போ அம்மாவுக்கு யார் புருஷனாக இருந்திருக்கேன்? குதிரை உழுப்பாட்டுருவேன். அது மாதிரி பார்த்தவொன்னே பிள்ளை வரக்குது, பார்த்தவொன்னே பிள்ளை வரக்குன்னு இவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. எழுத்து வீட்டுக்காரன் எதுவும் வேலை பார்க்குறான்னு போய் பாருங்க சாமி. சரி, பெண்களுடைய பெயர்னு கேட்டேன். வள்ளி. அடுத்த பெண்மகள்? குள்ளி. குள்ளிங்கிறது யாரு? வள்ளிங்கிறது யாரு? வள்ளி என் தங்கச்சி. அடுத்த பெண்மகள்? குள்ளின்றது தோதுமாது. உங்களுக்கு தோதுமாது, அழைத்து வாருங்கள். இதில் பாருங்க சாமி, சொல்லுங்க. இந்த மாமியா இந்த நஞ்சையில் என்ன போட்டுருக்குன்னு தெரியுமா? சொன்னாதானே தெரியும். மாமியார் புஞ்சையில் மஞ்சள் போட்டிருக்கோம். மாமியார் புஞ்சையில் மஞ்சள் போட்டிருக்கேன். மாமியா புஞ்சை நிலத்தில் வந்துட்டாங்க. கூப்பிட்டாளா? ஆமா, வந்துட்டியா? வந்துட்டியா? வா.
தெரியாம உண்மையிலுமே நான் தெரியாம வந்துட்டேங்க. ஏன் அப்படி என்னாச்சு? என்ன அப்படி உங்களுக்கு ஒழுகுது? அது வேற ஒண்ணுல பைப் இங்க உள்ள சொல்லிட்டாங்க. காவேரி கரை இருக்கு, காவேரி கரை இருக்கு, கரைமீல பூவிருக்கு, பூ போல பெண் இருக்கு, உறவு இருக்கு. காவேரி கரை இருக்கு, கரைமீல பூவிருக்கு, பூ போல பெண் இருக்கு, புரிந்து கொண்டால் உறவு இருக்கு. என்னம்மோ போல் இருக்கு, எப்படியோ மனசு இருக்கு, மண்ணுங்கள் போல் இருக்கு, அச்சம் மட்டும் தளர்ந்திருக்கு. என்னம்மோ போல் இருக்கு, எப்படியோ அச்சம் மட்டும் தளர்ந்திருக்கு. ஆசைக்கும் வெட்கம் இல்லை, அறிந்தோர் முன்னும் அச்சம் இல்லை. ஏக்கமில்லை, அறிந்தவர்க்கு அச்சம் இல்லை. காதலுக்கு தூக்கமில்லை, காதலுக்கு தூக்கமில்லை, கண்கள் என்ற வார்த்தை இல்லை. காவேரி கரை இருக்கு, கரைமேல பூவிருக்கு, பூ போல பெண் இருக்கு, புரிந்து கொண்டால் உறவு இருக்கு. மேலங்கள் உடைக்க வரும், வேறே எண்ணி அழைக்க வரும், மாலை மழை சூட வரும், மங்களை நாளும் சூட வரும். காதல் என்ற வார்த்தை கணவன் என்று மாறி வரும், காதலன் என்ற வார்த்தை கணவன் என்று மாறி வரும். மங்கை என்று சொல்ல வரும், மனைவி என்று சொல்ல வரும், மங்கை என்று சொல்ல வரும், மனைவி என்று. காவேரி கரை இருக்கு, கரை மேல பூவிருக்கு, பூ போல பெண் இருக்கு, புரிந்து கொண்டால் உறவு இருக்கு. பஞ்சவர்ண கிளி இருக்கு, பட்டு வந்தால் கனி இருக்கு, நெஞ்சினிலே நினைவிருக்கு, நெருங்கி வந்தால் உறவு இருக்கு. காவேரி கரை இருக்கு. ஓ ஹோ ஹோ ஹலோ வண்டி நிப்பாட்டுறேன். நிப்பாடுங்க, நாரத அழைத்து வருங்க. பாருங்க சாமி, அண்ணா பெட்டியை தூக்கிட்டு வீட்டுக்கு போகுது. சாமி, பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கு வரலாமா? பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கு வரலாமாமா? பொம்பளைங்க ஆசைப்பட்டு சாமி ஏறி ஊமை குத்தா 3 குத்து குத்து. சாமி இந்த பிள்ளை நோக்கம் ஆடி வருது இல்ல, அந்த சப்பலா கட்டையை வச்சு ஊமை குத்தா 3 குத்து குத்த வேண்டியதான். ஓ ஆச்சி தந்து ஏ அம்மா தங்கச்சி வள்ளி கொடு. காட்சி தந்து ஆச்சி எப்ப கொடுத்த கருப்பு நிலா கருப்பு நிலா நீதான் கலங்குவது துளி துளியா கருப்பு நிலா நீதான் கலங்குவதே, துளி துளியா கண்ணீர் விழுவது நீ. சின்னமானே மாங்குயிலே, உன் மனசுல என்ன குறை? பெத்தாத்தா போலிருப்பே,
கேட்டா கண்ணீர் விடு. சரி சரி, என்னை அழைத்த காரணம் சூப்பர்மா, உண்மையாலுமே பாட்டு சூப்பரா இருக்கு. ஆமா, நம்ம இடத்துக்கு நார்க்கு மகன் சேர்ந்திருக்காரு. இது வாருங்கள் இப்படி. வா எப்படி வாங்க ஜாமி. சுவாமி பணிவான இருவரும் சென்று வாருங்கள். அதான் மகாமுனி வராமா, போயிட்டு வாங்க. அவங்க சம்சாரத்தை கேட்டுங்களுக்கு ஆசீர்வாதம் வாங்கணும். என்ன எல்லாம் அனுப்பிச்சிட்டீங்க? போயிட்டு வரா சாமி. சென்று வாருங்கள். என்ன வேணும்னு கேட்க மாட்டீங்களா? என்ன உங்களுக்கு என்ன வேணும்? 10,000 ரூபா பணம் வேணும். 10,000 பணம் தான் நீங்கள் கூப்பிட்டு நாங்கள் வந்துருக்குறோம். சரி சரி. அந்த பணம் தான் நாங்கள் வீட்டில் இருப்போமே. நீங்கள் இந்த திருல கஞ்சாய வாரியா? கஞ்சாயோடைய சன்சாரி அப்படின்னு இருக்காங்க. கஞ்சாரி. சரி சார், போயிட்டு சென்று வாருங்கள். சந்தோஷம் சார். இதுக்கு என்ன போட்டு வளர்க்குறீங்க? வள்ளிநாயகம். ஏழு ஸ்வரங்களில் இசைப்பவாறு, 7 சுரங்களில் இசைப்பவரே, ஈரேழு உலகம் செல்பவரே. ஏழு ஸ்வரங்களில் இசைப்பவாறு, ஞானி செய்வானிய புதல்வாரே. ஞானி செய்வானி புதல்வரே, ஞானி செய்வானிய புதல்வாரே. ஞானி செய்வானிய புதல்வாரே. ஆகமமே புராணே. ஏழு ஸ்வரங்களில் இசைப்பவாரே. சப்த சுர ஞான தகரே. சாகித்யல்லாய் தத்துவரே. சப்த சுரங்கான வித்தகரே, சாகித்ய லயமான அர்ப்பணரே, சப்த சுர ஞான தகரே. சாகித்யல்லாய் கோல தத்துவரே. கற்பனை கெட்டாத கலைமா கற்பனை கெட்டாத கலைமா மன்னரே, கற்பனை கெட்டாத கலைமா மன்னரே. பணிவான வணக்கங்கள். வாருங்கள், நல்லா சித்தாருங்கள். வாழ்க வல்லாண்டு, பல்லாயிரத்து நூறாண்டு வாழ வேண்டும், வளர வேண்டும், வாழ்த்த வேண்டும். வாழ்த்துடைய எத்தனை வாழ்த்துக்களாக இருந்தாலும் இடத்தார்களை ஏற்றக்கூடிய வாழ்த்த வேண்டும். அப்போதான் வாழ்த்தக்கூடியவர்களுக்கும் பெருமை, அந்த வாழ்த்துக்கும் பெருமை. ஆகவே ஒரு கூட்டு கிளியலாக, ஒரு தொப்பு குயிலாக இருந்தால் இந்த இடத்தில் தாங்களுக்கு எவ்வளவு சிறப்பு இருக்கும் என்பதை அறிவோம். ஒரு கூட்டு கிளியாக, ஒரு தோப்பு குயிலாக பாடு பல்பாடு. திரிந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு. என்னென்ன தேவைகள் அண்ணனை கேளுங்கள். ஒரு கூட்டு கிளியாக, ஒரு தோப்பு குயிலாக பாடு பல்பாடு. வெல்லம் வரலாம், நேர்மை அது மாறாமல், தருமம் மதிமீறாமல் நாடும் நடைபேறுங்கள், ஞானம் பெறலாம். சத்தியத்தை நீங்கள் காத்திருந்தால் சத்தியம் உங்களை காத்திருக்கும். தாய்தல் அன்புக்கும் நான் தந்த பண்புக்கும் பூமாலை காத்திருக்கும். ஒரு கூட்டு கிளியாக, ஒரு தோப்பு குயிலால் பாடு பல்பாடு. இடத்திரிந்தாலும் திசை மாறி திரிந்தால்
உடன் முகமலர்ந்து உபசரித்து உண்மை பேசி உப்பிலா குளிட்டால் ஒன்பதை அமர்தமாகும் முப்பலமோடு பால் அன்ன முகங்கெடு திருவரையினும் கப்பிய வசையோடு கடும்பசையாகும் தானே எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு கண்ணால் வற்பதுவை காதால் கேட்டதுவை தீர விசாரிப்பதுவை என்று சொல்லி வைத்திருக்கிறார்கள் அதை புரிந்து தங்கள் இடத்தில் ஒரு சில விவரங்களை கேட்டு தஞ்சாவூர் வண்டி வழி கொடுங்க வண்டி வீதி கற்கண்டு மொழி மாதே வண்டி வீடு கற்கண்டு மொழி மாதே வாழ்ந்திருக்கும் நாடு சொல் போதே ஞானநிலை தான் உணர்ந்த சுவாமி ஞானநிலை ஞானநிலை தான் உணர்ந்த சுவாமி ஞானநிலை தான் உணர்ந்த சுவாமி ஞானநிலை தான் உணர்ந்த சுவாமி ஞானநிலை தான் உணர்ந்த சாமி 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 ஞானநிலை தான் உணர்ந்த சுவாமி நடுமலை நாடு எங்கள் நாடு நாடு தொண்டை நாடு ஊரு சிற்றூர் பேரு வள்ளி காக்கிறது காவல் என்ன காவல் திணைக்காவல் என்னதனை கரந்தனை செந்தனை கருந்தனை யாருக்கு செந்தனை யாருக்கு கரந்தனை எங்களுக்கு செந்தனை முருகனுக்கு ஏன் கருந்தன் தாங்கள் வைத்துக் கொண்டு செந்தனை முருகப்பெருமானுக்கு செந்தனை படைக்கிறீங்க அவர் நெற்றிக்கணிலிருந்து தோற்றுவிக்கப்பட்டவர் அதனாலே அதை அபிஷேகம் செய்து அதை நாங்கள் தான் சாப்பிடுவோம் ஆக வெப்பத்தன்மையை சாந்தப்படுத்துறீங்க அவருடைய வெப்பத்தை சாந்தப்படுத்தக்கூடியது செந்தனை இப்போ நாடு சொன்னீங்க உங்கள் நாடு ஏற்கனவே சோழ நாட்டிலேருந்து பிரிக்கப்பட்டதானே சோழ நாட்டுக்கு நிறைய பெருமைகள் இருக்குது இப்போ சோழ நாட்டில் உங்களை மாதிரி ஒரு பெண்மகள் உங்களை மாதிரி சொல்ல சட்டைக்கு வருவீங்க அது சோழ எதுக்கு? நாடு சேர நாடு பாண்டிய நாடு தொண்டை நாடு அதை பற்றி இப்போ பேச வேணாம் இந்த ஊரில் கோவில் கும்பாபிஷேகம் செய்து இது 48வது நாள் மண்டல அபிஷேகம் மண்டல இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ சொல்லுங்கள் அப்படியா சரி சொல்கிறேன் என்ன முழிக்கிறீங்க நான் ஏங்க நான் முழிக்க போகிறேன் நீங்கள் ரொம்ப முழிக்கிறேன்னு சொல்றீங்க சேர நீங்கள் நாட்டை பற்றி பேசினா இங்கே தெரியுமா தெரியாது தெரியாது சரி படிச்சிருந்தா தெரியும் ஐயா இன்னைக்கு 48 நாள் மண்டல விஷயமா இது நம்ம ஊர்ல நடக்கிற விசேஷம் சரி சரிம்மா சரி நம்ம ஊர் விசேஷத்தை நம்ம தான் பேசணும் இப்போ கோயில் கட்டி கும்பாசம் பண்ணிக்கீங்க 48 நாள் ஏன் ஒரு 50 நாள் சின்ன பண்ணலாம் ஒரு 60 நாள் சின்ன பேசலாம் 70 நாள் சின்ன கும்பாசம் பண்ணலாம் ஏன் 48 நாள் எதுக்கு ஒரு 48 நாள் 48 மண்டலங்கிறாங்க அப்படி சொல்லி வந்துட்டாங்க ஆதி காலத்துலேருந்து மண்டலம் என்பது 48 ஆதி காலத்து சொல்லி வந்தது 48 எதுக்கு வச்சாங்க தெரியுமா ஒரு மனிதனுடைய அழிவையும் வளர்ச்சியும் தீர்மானம் பண்ணுறது 48 தான் ஒரு தாய் வயிற்றிலிருந்து கருதரிச்சு உற்பத்தியாகி இந்த உலகத்திற்கு வெளிச்சத்துக்கு வருகின்ற போது இந்த 48 வச்சு தான் அவனுடைய ஜாதகத்தை கணிக்கிறாங்க எப்படி தெரியுமா 27 நட்சத்திரங்கள் 12 ராசிகள் 9 கிரகங்கள் இந்த 3 தான் ஒரு மனிதனுடைய உயிர் உயிரியே அனைத்து அணைக்கப்பட்டிருக்கின்றது இதை அடிப்படைச்சு தான் அதுக்கு 40 இறைவனுக்கு அப்படித்தான் இப்போ பகவான் பெரியவனா பக்தன் பெரியவனா சொல்லுவாங்க இறைவன் மிகப்பெரியவன் ஆனால் அந்த இறைவனையே உலகத்திற்கு வெளிச்சத்து காட்டியும் மனிதனாகப்பட்டவன் மனிதனாக இருந்து சித்தராக இருந்து இந்த சித்தர்கள் தான் இறைவனாகப்பட்ட இப்படி தான் இருப்பவங்களுடைய வரைபடத்தை காட்டி முருகனுடைய சிலை இப்படி தான் இருக்கும் விநாயகர் பெருமானுடைய சிலை இப்படி தான் இருக்கும் சிவனுடைய சிலை இப்படி தான் இருக்கும் உருவ வழிபாடுகள் இப்படி தான் இருக்கும் வெளிச்சத்து கொடுத்தவர்கள் சித்தர்கள் அப்படி இருக்கும்போது 48 இந்த 48 என்பது ஒரு மண்டலம் 48 என்பது ஒரு மண்டலம் இப்போ கும்பாசம் பண்ணிட்டீங்க கும்பாசம் போது மேலே வந்து கருணாகப்பட்ட வட்டமிட்டிருப்பேன் வட்டமிட்டாங்களா எனக்கு தெரிஞ்ச சொல்கிறேன் உண்மையாக இருந்தால் ஏற்றுங்க தவறுகள் இருந்தால் நாரதா நீங்கள் தவறாக பேசுறீங்கன்னு சொல்லுங்கள் வினதை கத்துருவை என்று 2 பேர் அக்கா தகச்சிகள் இந்த வினதை என்ற பெண்மகள் சர்ப்பல் என்ற பாம்பை பெற்றெடுக்கிறார் கத்துரை என்ற பெண்மகளாகப்பட்டவர் கருடை என்ற பெற்றெடுக்கிறார்கள் இந்த சர்ப்பல் என்ற பாம்புகள் தாயாகப்பட்டது கருணுடைய தாயை சிறை வைக்கிறார்கள் கருணை கேட்கிறான் ஏன் என்னுடைய தாயை சிறை வைக்கிறீங்க போது நாங்கள் சாப்பிடுவதற்கு அமிர்தம் வேண்டும் அமிர்தம் கொடுத்தால் உன்னுடைய தாயை நான் விடுதலை செய்கிறேன் என்று சொல்கிறது யாரு பாம்புகள் பாம்புடைய தாய் அப்போ அமிர்தம் எங்கே இருக்கு இந்திர சபையில் இருக்கு இந்திரன் இருக்குது அப்போ சொல்கிறான் அம்மா அமிர்தம் கொடுத்தா உன்னை விடுதலை செய்கிறார்களா அதுபோது அமிர்தம் எங்கே இருக்கும்போது உன் தந்தையாகப்பட்டவன் இமயமலை அடிவாரத்தில் தபம் செய்து கொண்டிருக்கிறார் அவருடைய ஆசை பெற்று செல்லுகின்ற வழியில் ஒரு குளத்தில் ஒரு முதலையும் ஆமையும் கிடந்து உளரும் அவர்களை உணவுகளாக உட்கொண்டு பிறகு உன் தந்தையிடம் ஆசை பெற்று இந்திரனை வென்று வா அப்படிங்கிறார்கள் தாய் சொன்னது போய் ஒரு குளத்தில் இருந்த முதலையும் ஆமையும் உணவுகளாக உட்கொண்டு பறப்பதற்கு பறக்கிறாங்க சாப்பிட்ட பயம் உண்டவனுக்கு உண்டமயக்கும் தொண்டர் கொண்டு போல சற்று இழப்பறதற்கு ஒரு ஆலமர கிளையில் அமர்கின்றது அந்த ஆலமர கிளை ஒடிது அந்த கிளையை குடியாமல் காலில் இரண்டும் கவி கொண்டது அந்த இலையிலிருந்து ஒரு அசிரரி சத்தம் என்னது சொல்லிச்சு
இந்த கிளையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இலைக்கும் 1108 அங்குஷ்ட பிரமுடர்கள் தபம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கிளையை கீழே போடாதே என்று சொன்னார். கிளையோடு தந்தை கிட்ட செல்கிறார். தந்தை சொல்கிறான், நீ இந்த இடத்தை எந்த கிளை இந்த இடத்தை எடுத்தியாயோ அதே இடத்தில் வைத்துவிட்டு பிறகு இந்திரனை வென்று அபதத்தை எடுத்து வா அப்படின்னு சொல்கிறார்கள். தந்தை சொன்னது போல கிளையை எந்த இடத்துல எடுத்தோ அதே இடத்துல கிளையை வைத்துவிட்டு இந்திரனை வென்று அமுதத்தை வந்துருச்சு. யாரு? கருணாகப்பட்டவன். இந்த அருக்கு நீங்க கேட்ட அமுதம், என் தாயை விடுதலை செய் அப்படிங்கிறாங்க. எல்லா பாம்புகளும் வருது, இதை இப்படி சாப்பிடக்கூடாது, இது தேவலோகத்துடைய அமிர்தம், அதனால கங்கையில் நீராடி விட்டு வந்து தான் சாப்பிடுங்கிறாங்க. எல்லா பாம்புகளும் கங்கைக்கு நீராடி விட போயிடுச்சு. இதற்கிடையிலே இந்திராகப்பட்டவன் அமுத கலசத்தை மீண்டும் தூக்கி சென்றான். எல்லா பாம்பு வந்து பார்க்குது, அமுத கலசம் இல்லை. அப்போ கேட்குது, நான் ஒன்றாதான் வச்சுட்டேன், சாப்பிடக்கூடிய பொறுப்பு உங்களுடைய பொறுப்பு அப்படின்போது இந்திராகப்பட்டவன் எடுத்து செல்கின்ற போது அதிலிருந்து ஒவ்வொரு துளிகள் நாணல் புல் மீது விழுகின்றது. அப்போ நாணல் புல் மீது என்ற விழுகள் துளிகளை பாம்பாகப்பட்டு நக்குது நாக்கினால. அப்போ தான் பாம்புக்கு பிணைமை நாக்கு உண்டானது, ரெட்ட நாக்கு உண்டானது. அப்போ 2 பேர்களுக்கு மாதம் எழுகின்றது. பரந்தாமன நாராயணன் கேட்குறாங்க, என்னையா உடைய பிரச்சனை? நடந்த சம்பவத்தை கருணாகப்பட்டு சொல்கிறான். உமக்கு என்ன வேணுங்கிறேன்? எனக்குன்றது உலகத்தில் தத்துவம் மட்டும், அப்படியே ஆகட்டும். இன்னொரு வரம் கேட்குறேன், இந்த உலகத்தில் யாருக்குமே கிடைக்காத ஒரு வரத்தை தாங்கள் எனக்கு சிறப்புமிக்க வரமாக தர வேண்டும் அப்படிங்கிறான். எல்லா வரமும் கொடுக்கப்பட்டது. சற்று நேரம் யோசித்த பிறகு சொல்கிறான், எந்த இடத்திலும் எந்த நிலையிலும் அஷ்டபந்தன கும்பாசம் நடைபெறுகிற போது உன்னுடைய உருவம் காணாமல் கும்பாசம் நடைபெறாது என்பது பரந்தாம நாராயணன் வழங்கிய வரம்தான். இன்னைக்கு கருணாகப்பட்டவன் வட்டம் எடுக்கிறது 48 மண்டலத்துக்கு. 48 மட்டும் இல்லை, ஏன் 12 வருஷம் கழிச்சு மறுக்க கும்பாசம் பண்ணுறீங்க? இப்போ கும்பாசம் பண்ணி முடிச்சாச்சு, இனி 12 வருடங்கள் கழித்து கும்பாசம் பண்ணுவீங்க. அது எதுக்கு தெரியுமா? 12 வருடங்கள் தான் அந்த சிலையிலே உயிர் இருக்கும். அதுக்கப்புறம் சாதாரண கல்லாயிரும், சாதாரண கல்லாயிரும். இந்த 12 வருடங்களில் எங்கெங்கே உயிர் இருக்கும்னா, கோயிலுக்கு முன்னாடி கொடிமரம் இருக்கும், அதில் 4 வருடங்கள். அதற்கு அடுத்தபடியாக வழிபீடம் கருவறை இருக்கக்கூடிய 4 வருடங்கள். அதற்கு அடுத்தபடியாக மேலே போயிடும், கலசத்துக்கு போயிடும் 4 வருடங்கள். ஆக 12 வருடங்கள் கழித்த பிறகு அந்த கோயிலே மறுக கும்பாசம் பண்ணுவாங்க. கும்பாசம் பண்ணிக்கிற போது அந்த மேலே நிறைய நவதானியங்களை போடுவாங்க. அதில் குறிப்பாக வரகு என்ற தானியம் போட்டிருப்பாங்க. அது எதுக்கு போடுறாங்கன்னா, 12 வருடங்கள் கெடாத தானியம் ஒன்று. 2வது, இந்த ஊருக்குள்ளே நமக்கு எல்லாருமே ஊருக்குள்ள தான் கோயில் கட்டணும். இடி மின்னல் விழுங்கும்போது இடி மின்னல் போது இடியை தாங்கக்கூடிய சக்தி, எதிர்க்கக்கூடிய சக்தி அந்த வரகு தானியத்துக்கு உண்டு. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் இதில் ஏதாவது சரியாக இருந்தால் ஏற்றுக்குங்க, இல்லை தவறாக இருந்தால் சுட்டி காட்டி பேசுங்க. நான் சொன்னது தான். நான் பேசுகிறதுக்கு விரும்பாமல் இருந்த காரணத்தினால தான் கேள்வியை உங்கள்கிட்ட கேட்டேன். எல்லாரும் பாருங்க தூங்கிட்டு இருக்காங்க. சபை அறிந்து பேசு, சமயம் அறிந்து பேசு, சில சமயம் பேசாமல் இருந்து விலகு. பேசுவதெல்லாம் பேச்சாகுமா அப்படின்னா, பாடுறவன் பாட தெரிஞ்சவன் தனியாக பாடி பயிற்சி பண்ணலாம் தவறு கிடையாது. ஆடத் தெரிந்தவர்கள் தனியாக ஆடி பயிற்சி பண்ணலாம் தவறு கிடையாது. வாசிக்க தெரிந்தவர்கள் தனியாக வாசித்து பயிற்சி பண்ணலாம் தவறு கிடையாது. ஓவியத்தை வரைய தெரிந்தவர்கள் தனியாக வரைஞ்சு பயிற்சி பண்ணலாம் தவறு கிடையாது. ஆனால் பேச தெரிஞ்சவன் மட்டும் தனியாக பேச முடியாது. ஏன் தெரியுங்களா? அப்படி பேசினா என்ன அர்த்தம்? பைத்தியக்காரன் சொல்லுவாங்க. கிறுக்கேன்னு அர்த்தம். அவன் கிறுக்கன் தனியாக தான்டா கிறுக்கை எப்போதான் அப்படி தான் தனியாக பேசிக்கிட்டு தெரியுவேன். அவன் தனியாக பேசிக்கிட்டு இருப்பான். அந்த மாதிரி இடத்துக்கு நம்ம போகக்கூடாது. அதனால நீங்க வந்த காரணம் என்ன? உங்களுடைய பெயர்னு கேட்டேன். வள்ளி. காப்பது காவல், திணை காவல். திணை பதில் சொல்லிட்டீங்க. இடம் வந்து எதை சார்ந்தது? வேலிமலை சார். வேள்வி என்பது யாகம் செய்யக்கூடியவர்கள். முனிவர் எங்கே இருக்காங்க? யாவர்கள் முனிவர்கள் எங்கேருந்து யாகம் பண்றாங்க? மலை மீது யாகம் செய்யும். நீங்க வேலிமலை சாரல், சாரல் ஓரத்தில் இருக்கிறீங்க. வருடத்துக்கு என்ன வேணும்? நீர் வேண்டும். 2 வீட்டுக்கு ஒளி வேண்டும். வேலியில வயிற்றுக்கு பாதுகாப்பு. பருவமடைந்த மங்கைகளுக்கு துணை வேண்டும். பருவங்கள் 7 அடைந்திருப்பது மங்கை. 63 வயது கணக்கு 12 முடிஞ்சு 13 நடந்துகிட்டு இருக்கு. இந்த குறைவுக்காகவே அழகுக்கு அறிவுக்கேற்ற மாதிரி தாங்களுக்கு மாப்பிள்ளை பார்த்து வந்திருக்கேன். இப்ப பருவம் வந்து பெண்களுக்கு 7 வகை. பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளமன் 7 வகை பருவம். ஆண்களுக்கும் பருவங்கள் இருக்குங்க. பாலன், மீலி, மரவோன், திரவோன், காலை, விடலை, முதுமகன் என்று 7 வகை பருவங்கள் இருக்குங்க. இந்த ஆண்களுக்கு எத்தனாவது பருவத்தில் கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கணக்கு, பெண்களுக்கு எத்தனாவது பருவத்தில் கல்யாணத்தை பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு. ஏன்னா ஆண்களுக்கு 5வது பருவம் காலைங்கிற பருவத்தில் கல்யாணம் பண்ணணும், பெண்களுக்கு 3வது பருவத்தில் கல்யாணம் பண்ணணும். அப்படி கல்யாணம் பண்ணினாதான் 5, 3, 8 வாழ்க்கையே ஒரு 8க்குள்ள அடக்கம். வண்டி வாகனம் வாங்குறோன்னு வச்சுங்க, 2 சக்கர வாகனம் என்ன பண்ணுவாங்க? முதல்ல 8 போட்டு காட்டணும். அப்ப 8ன்னா வாழ்க்கையில 8ங்கிறது ரொம்ப அவசியம். எல்லா எண்ணும் அது மட்டும் கிடையாது. இந்த வர்க்க விபத்துக்குள்ளாகி ஒரு வாகனம் போகும், 108 வாகனம் போகுது.
நான் அதுக்கு சொல்ல வரல. வாழ்க்கைங்கிற பாடம் அதுவும் வாழ்க்கை அதுதான் இருக்கு. அது அல்ல, அது வேற, இது வேற. அதையும் அந்த அம்மா ஏதோ பேசுனதுக்காக நம்மளும் ஏதோ பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி பேசக்கூடாது. ஜாடிக்கேற்ற முடியா சரியான பதிலாக பேசணும். நீங்கள் பேசுறதுக்கு எதிர்பார்த்து கும்பாபிஷேகத்துக்கு விளக்கம் சொல்லி எந்த அளவுக்கு சொல்லி இங்கன்னு கவனிச்சுட்டு தான் நான் பேசுகிறேன். சரி, ஆமாம். ஏன் நான் சொல்லலை அப்படின்னா, ஒரு பெரிய மனுஷன் பேசும்போது நம்ம சின்ன பிள்ளை பேசக்கூடாது, குறுக்க பேசக்கூடாது இல்லையா? அது தவறோ சரியோ சரியாக சொல்லிடுவீங்கல்ல. பெரிய மனுஷன் சொன்னால் பெருமாள் சொன்ன மாதிரி கோபுர தரிசனம் கோடி புண்ணியமா. அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் பேசுனதை தடுத்து பேசுகிறேன்னா அப்படின்னா வாழ்க்கையில் 8 அந்த வண்டி வாகனம் ஓட்டி காட்டும் பொழுது 8க்குள்ள அடக்கம். அதை தான் முன்னாடியே சொல்லிட்டேன். எந்த 8க்குள்ள கல்யாணம் பண்ணணும், எந்த 8க்குள்ள நம்ம எல்லாம் வாழ்ந்து முடிக்கணும் அப்படிங்கிறது வாழ்க்கையே ஒரு கணக்கு. கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குங்க. இந்த கூட்டல்ல என்னங்க கூட்டணும் அப்படின்னா, வாழ்க்கையில் நல்ல உறவுகளை கூட்டிக் கொள்ள வேண்டும், நல்ல நட்புகளை கூட்டிக் கொள்ள வேண்டும். இது கூட்டல். சரிங்க. கழித்தல், தீய பழக்க வழக்கங்களை கழித்து கொள்ள வேண்டும். அதுலேயும் குறிப்பாக தீய நட்பு இருக்கக்கூடிய அந்த தீய பழக்க வழக்கங்கள் நண்பருடைய பழக்க வழக்கத்தை கழித்திடணும். சரிங்க. அப்புறம் என்னங்க பெருக்கணும் அப்படின்னா, தன்னுடைய வருமானத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும். அது நல்ல வழியில், எந்த வழியில் போனாலும் மனம் சம்பாதிக்கலந்தா. ஆனால் அப்படிப்பட்ட பணம் நிலைக்குமா அப்படின்னு நினைக்க, கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்காது, அப்படி கிடைக்கிறது எதுவும் நிலைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. மற்றவர்களை ஏமாற்றி வாங்கக்கூடிய பணம் அத்தனையுமே அது என்ன பண்ணும், தன்னுக்கிட்ட நிலைக்காது அப்படின்னு சொல்றாங்க. அதனால நல்ல வருமானத்தை, நல்ல ஊதியத்தை, நல்ல உழைப்பை கொடுத்து ஊதியத்தை சம்பாதிச்சணும். அது வந்து பெருக்கிறது, வருமானத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் என்ன சொன்னேன், வகுத்தல் சொன்னேன்னா, வாழ்க்கை எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று வழிவகுத்து நம்ம வாழ்ந்து காட்ட வேண்டும். 10ல் ஒருவனாக, 100ல் ஒருவனாக, 1000ல் ஒருவனாக, 1,00,000ல் ஒருவனாக, கோடியில் ஒருவனாக வாழணும், வாழ்ந்து காட்டணும். தலைப்பில்லாமல் பேசக்கூடாது, குறிக்கோள் இல்லாமல் வாழக்கூடாது அப்படின்னு சொன்னார் இல்லையா? அந்த வகையில் நம்ம குறிக்கோளோடு வாழணும் அப்படின்னா அது என்ன பண்ணணும், வழிவகுத்து வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான். இப்போ நீங்கள் நம்ம 108 பற்றி சொல்ல வந்தீங்கல்ல, அதை சொல்கிறதுன்னு சொல்கிறேன். இப்போ நீங்கள் சொன்னது போல் 8 தான் மனசு வாழ்க்கை. ஏன் அந்த வாகனத்துக்கு 108ன்னு வச்சாங்கன்னா, ஏன் 150, 200, 300 வைக்கலாமே? ஏன் 108 வச்சாங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டுடைய வருடங்கள் வந்து 60 தமிழ் வருடங்கள். அதற்கு அடுத்தபடியாக நீங்கள் சொன்னதில் ஒரு மண்டலம் 48, 20 நட்சத்திரங்கள், 12 ராசிகள், 9 கிரகங்கள். நான் சொன்னதை சொன்னேன். ஆமாங்க. அந்த 48 ஒரு மண்டலத்தையும் 60 கூட்டமாக 108. ஆக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையே அந்த 8க்குள்ள தான் அடங்கியிருக்கு. அதனால எடுத்து செல்வது அதுதான், சுமந்து செல்வது அதுதான். அதுக்காக 108ன்னு பேர் வச்சாங்க. நற்றாமரை குளத்தில் நல்லெண்ணம் சேர்ந்தார் போல கற்றாரை கற்றார் காமுறுதல், கற்பில்லார் மூர்க்கர் முகுப்ப முதுகாட்டில் காக்கை உகுக்கும் பிணமா. 2 கற்றறிந்த அறிஞர்கள் பேசுகிறார்கள் அப்படின்னா, ஒரு பொதுவான விஷயங்கள் பிறக்கும் அப்படிங்கிறது பொருள். தவத்துக்கு ஒருவர், தமிழுக்கு 2, குணத்துக்கு 3, சவத்துக்கு 4, சகலத்துக்கு 5, சுவைகள் 6, சுரங்கள் 7, திசைகள் 8, கிரகங்கள் 9, பசி வந்தால் 10 பறந்து போகும் என்று சொல்லுவார். பசி வந்துருச்சுன்னா மானம், குலம், கல்வி, வலிமை, அறிவுடைமை, தானம், தவம், தாளாமை, முயற்சி, காம உணர்வு, இது அத்தனையும் போயிருமா பசி வந்தா. அதனால பசித்தவனுக்கு உணவளிக்க வேண்டும் என்று முன்னோர்கள் அனைவரும் சொன்ன காரணமே அதுதான். யார் பசித்தோடு இருக்கான் அப்படின்னா அந்த பசியை போக்கிறணும் உடனே. வள்ளலார் அவர்கள் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம், சரி நீங்கள் பேசுங்க சார். இல்லை நீங்கள் பேசுங்க. இது காலவாயி, அது நிற்காது. நீங்கள் பேசுங்கம்மா. இல்லை நீங்கள் பேசுங்க. அது ஆரம்பத்தில் பேசுகிறேன். நீங்கள் இதை பற்றின பேச சொன்னீங்க. கோயில் மண்டல விஷயத்தை பற்றி பேசிட்டேன். 48 பற்றி சொல்லிட்டேன். அதற்கு அடுத்தபடியாக 108 மறு வருடங்கள் 12 வருடங்கள் கழித்து ஏன் கும்பாசம் பண்ணுறாங்க அதுவும் விளக்கத்தை சொல்லிட்டேன். அப்போ நீங்கள் என்ன பேச இனி பேசணும்னா நீங்கள் அப்போ சொல்லுவீங்க, என் வாய் நிற்காது, என் வாயை தடத்தடம் நிற்காது, பேசிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு. தொணத்த வாய் பேசிகிட்டே இருக்கும். அதிகம் பேசணும்னா உடம்பு கெடுதல். குறைஞ்ச பணத்துக்கு காரணம் அதிக பேச்சுதான். பேசக்கூடாது. அதனால நிறுத்திக்கங்க. நீங்க சொல்ற மாதிரி 4 எலும்பு 5 கிலோ 5 கிலோ 2 கிலோ. நான் இப்போ ஒரு வைத்தியம் பண்ணலான்னு இருக்கேங்க. ஏன் தெரியுங்களா? ஒரு கணவன் மனைவி இருந்தாங்களா, அந்த கணவன் என்ன பண்றாரு, புருஷன் பொண்டாட்டியை போட்டு அடிச்சு விட்டாரு, வாயை கிழிச்சு விடுவாரு, அடிச்சு அப்படி சொல்லுங்க. ஆமா. அப்ப பெரிய வாயாடி போல அந்த பொம்பளை நேரா மருத்துவர்கிட்ட போக, ஏங்க என் புருஷன் அடிச்சு போட்டுட்டாரு, இந்த மாதிரி அடி வாங்கி விழுந்து ரொம்ப வீங்கி போச்சு, மூஞ்சி முகரையெல்லாம் வீங்கி கிடக்கு பாருங்க, இதுக்கு ஏதாவது வைத்தியம் சொல்லுங்க அப்படின்னா, வைத்தியம் எழுதி கொடுங்க, மாத்திரை மருந்து கொடுங்கன்னு சொன்னா அந்த அம்மா கேட்க, வாத்தியார் என்ன பண்ணாரு அப்படின்னா, ஒரு மருந்து, ஒரு பாட்டிலில் இருக்க மருந்து கொடுத்து இதை எடுத்துட்டு போங்க, வீட்டில் போனா உங்க வீட்டுக்காரர் வெளியில போயிட்டு எப்ப வீட்டுக்கு
வராரோ அப்ப இதை வாயில ஊத்திக்கிட்டுறணும். அதை முழுங்கவும் கூடாது, துப்பவும் கூடாது. அது சரி, வாயிலேயே வச்சுக்கணும். இது அருமையான மருந்துமா, இதை வந்து கடைப்பிடிங்க அப்படின்னு சொல்ல. ஒரு வாரம் கழிச்சு என்னை வந்து பாரு, உனக்கு அடி விழுவுதா, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி வந்து சொல்லு அப்படின்னு சொன்னா நேரம் அந்த அம்மா அந்த மருந்தை வாங்கிட்டு வீட்டுக்கு போவேன். புருஷன் வெளியில போயிட்டு வீட்டுக்கு வர போற சமயத்தில் டபக்குன்னு எடுத்து வாயில மூடிக்கிட்டு நல்ல பொம்பளை மாதிரி வந்து நிற்கிறது. இப்படியே ஒரு வாரம் ஆயிடுச்சு. அந்த அம்மாவுக்கு அடியே விழுவலங்க. நேர மருத்துவர்கிட்ட போக, ஏங்க நீங்க சொன்னது மாதிரியே ஒரு வாரமா ஒரு அடி கூட என் மேல விழாங்க, என் புருஷன் ரொம்ப நல்லவரா மாறிட்டாருங்க அப்படின்னு சொல்ல. ஏம்மா நான் மருந்து கொடுத்தேனே, அது மருந்து இல்ல, வெறும் பச்சை தண்ணி தான். அந்த தண்ணியை வாயில ஊத்திக்கிட்டு முழுங்கவும் செய்யாம துப்பவும் செய்யாம வச்சிருந்தா என்ன காரணம்? உன் வாய் சிவனேன்னு இருக்குன்னு அர்த்தம். உன் வாயை திறக்கலன்னா அடி மேல விழுவாது. இப்ப என்ன தெரியுது? வாய் திறந்து பேசுறதுதான் தவறு அப்படின்னு சொன்னார் இல்லையா? அத நான் அந்த லட்சியத்தை எடுக்கலான் இருக்கேன். எப்ப அரிதாரம் பூசி வெளியில வரணும் அப்ப மருந்து எடுத்து வாயில ஊத்திக்கிட்டே வந்துடுறது. அதுலயும் குறிப்பா நார்ந்துகிட்ட வரும்போது தண்ணி வாயில எடுத்து ஊத்திட்டு வந்துடுறது. முழுங்கவும் செய்யாம துப்பவும் செய்யாம பேசவே மாட்டேன் பாருங்க. நேற்று சண்டைக்கு வந்தீங்கல்ல, அதுக்காக இன்னைக்கு அடக்கி வாசிக்கிறதுக்கு காரணமே அதுதான். கிடையாது. நீங்க தான் சொல்லி இடம் கண்டு பயம் அறியும் சொல்லிருக்கீங்க. எப்படின்னா எந்த இடத்துல எதை பேசணும், எதை பேசக்கூடாது, எதை பேசினால் நம்ம ஜெயிக்க முடியும், எதை பேசினால் ஜெயிக்க முடியாது. ஒரு தனி திறமை இருக்குங்க. அது ரொம்ப சாமர்த்தியமான ஒரு திறமை. எல்லார் வீட்லையுமே நீங்கள் உட்காந்துருக்கீங்களா அனுபவிச்சிருப்பீங்க அந்த பொம்பளை பிள்ளையோட திறமையை. என்னென்னா, ஒரு மாமியார் வயசான காலத்தில் வீட்டில் இருக்காங்க. அந்த அம்மா ரெட்டை வட ஜங்கிலி, 10 பவுனில் 5-10 பவுன் ரெட்டை வட ஜங்கிலின்னா அந்த காலத்தில் இருந்துச்சு. இப்போலாம் இருக்காங்கிறதே கேள்விக்குறியாக போச்சு. கழுத்தில் போட்டுக்கிட்டே இருக்க இந்த கிழவி என்ன ஒன்றுன்னா, தென்னையில் உட்காந்துக்கிட்டு காலை நீட்டி போட்டுக்கிட்டு போக வர பேசுறத போறா பாரு, பழங்கதை பேச போறா பாரு, இந்த வேலையை பார்க்கல அந்த வேலையை பார்க்கல, பேரனை குளிப்பாட்டலை, பேத்தியை கிளப்பி விடலை அப்படின்னு இந்த அம்மா பேசிக்கிட்டே இருக்கும். மருமகளை தொண பேசிக்கிட்டே இருக்கும். உங்களை மாதிரி இந்த அம்மாவுக்கு ஆமா என்ன மாதிரி தான் நான் ஒத்துக்கிறேன். அந்த வாய் காது வரைக்கும் போயிடுச்சு. சொல்லுவாங்கண்ணா. அப்ப என்ன ஆச்சுன்னா, இந்த அம்மாவுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. இந்த கிழவியை போட்டு தள்ளிடணும்ப்பா அப்படின்னு என்ன நினைச்சிச்சுன்னா, புருஷன்கிட்ட வந்தோன்னு சொல்லி கொடுக்க, புருஷன் முன்னாடி சண்டையை மூட்டி விடுறது, இந்த கிழவியை நான் பண்ணணுமே அப்படின்னு உலக்க இருந்துச்சு பாருங்க பக்கத்துல. என்னது உலக்கையா? உரல் உலக்கங்க, உரல் உலக்கை அப்படின்னு சொல்லுவாங்களே. அதை எடுத்து என்ன பண்ணுச்சு அந்த அம்மா, நறுக்குன்னு தொண்டையில போட்டுருச்சு. அப்ப சரிதான். மண்டையில போட ஒண்ணு நழுவி தொண்டையில விழுந்துருச்சு. அதுவும் சரி. தொண்டையில விழுந்தோட உசுறு போகல, பேச்சு போயிருச்சு. அது சௌரியா போச்சு. பேச்சு வரலன்னோட முகங்கார வெளியே போயிட்டு வந்தார்ல. ஆமா, அவர்கிட்ட சொல்லணும் இந்த அம்மா. எப்படி? ஏண்டா உன் முன்னாடி இந்த உலக்கை எடுத்து அடிச்சு போட்டாடா, மண்டையில் அடிக்கிறதுக்கு பதிலாக தொண்டையில அடிச்சு பேச்சு வராம கிடக்குன்னு சொல்லணும். அந்த அம்மாவுக்கு பேச்சு வரலையே. சரி என்ன பண்றது அப்படின்னு யோசனை பண்ணிட்டு அப்படின்னு கேட்க. ஆனா அங்க நடந்தது எப்படியே தெரியல. நீங்க பண்ற ஆக்ஷன் பாருங்க, நடிப்பு இருக்கு. அதுக்காக தாங்க கலை வளர்மணி பட்டம் கொடுத்தது, சும்மா இல்ல. எப்படி இன்னொரு வாட்டி செய்யாத, அது இன்னொரு வாட்டி திருப்பி செய்யல. அப்படி செய்யுங்களே, எப்படி அதை செய்யுங்களே. இல்லை உண்மையாக நீங்க உங்களுக்கு எப்படி நடந்த மாதிரியே செய்யறீங்க. எனக்கு உடம்பு முடியல. இன்னொரு தப்பம் செய்ய, இன்னொரு தப்பம் பேச மாருங்க அப்படின்னு சொல்ல. ஆப்பிளைக்கு புரியவே இல்லை. என்னம்மா சொல்ற அப்படின்னு அவர் கேட்க, இந்த மாதிரி கோவம் வந்துருச்சு. உடனே சமாளிக்கிறதுக்காக அவங்க வீட்டுக்காரம்மா சொல்லிட்டாங்க, ஏங்க புரியலையா அம்மா என்ன சொல்றாங்க தெரியல, ஏங்க உலக்க மாதிரியே இருக்கீங்க, நம்ம சொல்றத இந்த மாத்தி சொல்றது, உலக்க மாதிரியே நிக்கிறிய, ஏண்டா ஏன் கழுத்துல இருக்க ரெட்டவட சங்கிலியை எடுத்து ஓம் பொண்டாட்டிக்கு போட்டு விடுறான்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்ல. அப்பதான் ஆம்பளைகளுக்கு புரிஞ்சுக்கும், ஓ இந்த அம்மா கழுத்துல இருக்க ரெட்டவட தங்க சங்கிலியை எடுத்து பொண்டாட்டிக்கு போட சொல்லுது போல இருக்கு அப்படின்னு சமாளிக்கணுங்க. அந்த குணம் பெண்களுக்கு அதிகமாகவே உண்டு. உங்ககிட்ட எப்படி சமாளிக்கணும் எனக்கு தெரியாது. சந்தர்ப்ப சூழலை, அதாவது சந்தர்ப்பத்துக்கு தேர்த்து நீங்க பேசணும். உங்களுக்கு எப்படி சமாளிக்கணும், எந்த வழியில போனா சிக்கிக்குவீங்கிறது எனக்கு தெரியும். சரி, பாத்திர மருந்து பிச்சையை போடும், கோத்திரத்தை தெரிஞ்சுட்டு பொண்ணை கொடுக்கணும்னு சொல்லுவாங்கல்ல. கும்பாபிஷேகம் செய்தார்கள், அந்த அண்ணனை எழுப்பிடுங்க, அந்த அண்ணனை எழுப்பிடுங்க. எழுப்ப மாட்டாங்க, அவர் ஆரம்பத்தில் தூக்கிட்டு இருக்காரு. கதைக்கு தான் வர. உங்க ஊர் கும்பாபிஷேகம் நடந்துச்சு, கருடன் வந்தாரா?
பாரா அப்ப கும்பாபிஷேகம் பார்க்க வரலையாங்க? இது அந்த அம்மா சொன்ன கதையெல்லாம் இருக்குது. அப்ப சொல்லிடுவோமா உலக்க? நீங்க எந்த ஊருங்க? கும்பாபிஷேகம் கோயிலுக்கு தான், குப்பம்மா எடுத்தா மாவிளக்கு தான் அப்படிங்கிற மாதிரி கோயில் கும்பாபிஷேகம் செய்யும் பொழுது கருடன் வந்தார். கருடன் எப்படி இங்க வந்தார் அப்படிங்கிறதுக்கு காரணம் சொன்னார். அண்ணா கருடன் வந்தாரா? எத்தனை வந்தார்? 4 வந்தாரா? ரொம்ப விசேஷங்க. ஏன்னா நான் வந்து மன்னார்குடி ராஜகோபால சுவாமிகள், அது வந்து 120 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இந்த வருஷம் மகா கும்பாபிஷேகம் வைத்தார்கள். பல லட்சக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணார்கள். ஆனால் கடைசி வரைக்கும் கருடன் வரல. ஏன்னா அது பெருமாளுடைய ஆலயம் தான். பெருமாளுடைய ஆலயத்துக்கே கருடன் வரல. அப்புறம் வந்து ரொம்ப நாளி அந்த வேதங்கள் ஓதி கடைசியாக ஒரு கருடன் ஒன்னே ஒன்று வந்து அப்படியே வட்டமிட்டார். ஓ, ரொம்ப சந்தோஷமான விஷயங்க. எப்படி வரான்னா எங்கள் ஊரில் காரைக்குடி அப்படிங்கிற கிராமத்தில் என்ன அம்மன், மந்தையம்மன் அப்படிங்கிற ஆலயத்தில் இந்த வருஷம் இந்த மாதம் இந்த கிழமை இத்தனை மணிக்கு நாங்கள் கும்பாபிஷேகம் வச்சுருக்கோம். அதனாலே கருடா வா அப்படின்னு பத்திரிக்கை வச்சிங்களா? பத்திரிக்கையா வச்சிங்க? கருடனுக்கு கருடனுக்கு நான் என்ன கேள்வி கேட்டேன்? கருடனுக்கு பத்திரிக்கை வச்சிங்களா? இல்லை. அப்போ ஆள் அனுப்புனீங்களா? ஆள் அனுப்புனீங்களா? யாக வளர்த்தது. அப்போ ஆள் அனுப்பலை. அப்புறம் ஏதாவது கைபேசியில் குறுஞ்செய்தி அனுப்புனீங்களா? இல்லை. என்ன நம்ம இப்படியெல்லாம் கேட்குதுன்னு நினைக்கிறீங்களா? பேச்சுக்கு ஒரு சுவாரஸ்யம் இருக்கணுங்கிறதுக்கு தான் அதெல்லாம் கேட்குறேன். அப்படியெல்லாம் அனுப்பலை. அப்புறம் எப்படி சரியான நேரத்தில் சரியான கருடன் எப்படி 4 கருடன் வந்தார்? வேதம் போதிய வேதியர் கோர்மலை, நீதி மன்னர் நெறியனர் கோர்மலை, மாதர் கற்புடைய மங்கையர் கோர்மலை, மாதம் 3 மழை பொழியும் அன்று. அதுக்கப்புறம் அரிசி விற்றிடும் அந்தனர் கோர்மலை, வரிசை தப்பிய மன்னர் கோர்மலை, புருடனை கொன்ற பூவையர் கோர்மலை. இது பாவமழை. வருடத்துக்கு 3 மழை பொழியும். ஆனால் இப்போ பாருங்க, புண்ணிய மழையும் பெய்யலை, பாவமழையும் பெய்யலை. அப்புறம் காத்தடிக்க வேண்டிய நேரத்தில் வெயில் அடிக்குது, வெயில் அடிக்க வேண்டிய நேரத்தில் மழை பெய்யுது, மழை பெய்ய வேண்டிய நேரத்தில் குளிர் அடிக்குது. இப்படியெல்லாம் மாறி போச்சு, பருவங்கள் மாறி போச்சு. அப்போ கருடன் எப்படி வந்தார் அப்படின்னா, முதல் காப்பு விநாயகருடைய காப்பு பாடுவாங்க. யாகசாலை அமைத்து, யாகசாலை இங்கேயே அமைச்சிட்டிங்களா? இங்கேயே யாகசாலை அமைத்து அதில் யாகத்தை வளர்த்து அதிலே முதலிலேயே விநாயகருடைய காப்பு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் எல்லை தெய்வம், இஷ்ட தெய்வம், எல்லா தெய்வத்துடைய காப்பு, அம்பாளுக்கு உள்ள காப்பு, அதுக்கப்புறம் சிவனுக்கு உள்ளது, பெருமாளுக்கு உள்ளது, எல்லா காப்பும் பாடுவாங்க. பாடி முடிச்சுட்டு கடைசியாக கருடனுக்குன்னு உள்ள பதிகத்தை பாடுவார்கள். அந்த பதிகம் பாடும் பொழுது அந்த வேதத்துக்கு உள்ள தன்மை என்னென்ன, வெகு தூரத்தில் இருந்தாலும் கட்டி இழுத்து கொண்டு வரக்கூடிய தன்மை இந்த வேதத்துக்கு உண்டு. அதனால தான் வேதம் ஓதிய வேதியருக்கு ஓர் மழை, முதல் மழை அவர்களுக்காக பொழிகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதை யாகம் வளர்க்கும் பொழுது அதுலேருந்து ஒரு கயிறு கொண்டு போய் அங்கே கருவறைக்குள் இருக்கக்கூடிய உருவ சிலையில் அடியில் கட்டியிருப்பாங்க. எத்தனை பேர் பார்த்தீங்க? பார்க்கல, யாருமே பார்க்கல. யாகசாலையிலேருந்து ஒரு கயிறு கொண்டு போய் உள்ள இருக்கு இல்லையா, அதில் கட்டியிருப்பாங்க, அடியில் கட்டியிருப்பாங்க. அடியில் தகுடு இருக்கும், அதில் 8 விதமான மருந்துகளை இடித்து அதில் வச்சுருப்பாங்க. அதுதான் நம்ம வேண்டுதலை பழிக்கக்கூடிய தன்மை அதுக்கு உண்டு. சரிங்க, ஒருவேளை கருடன் வரல, இவர் யாகம் வளர்த்ததில் அந்த வேதங்கள் ஓதுனதில் வரல. சில எத்தனையோ ஊரில் நான் வந்து பார்த்துருக்கேன், நேரம் ஆக ஆக கருடன் வராது, எப்போ நல்ல நேரம் முடியறதுக்குள்ள தண்ணி ஊற்றிருங்கப்பா அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதெல்லாம் நடக்கிற விஷயங்கள் தான். இங்கே கருடன் வந்திருக்கு, ரொம்ப சந்தோஷம் தான். ஆனால் வரலன்னா என்ன பண்ணுறது? அதில் கும்பத்தில் தண்ணி ஊற்ற முடியுமானா முடியாது. ஆலங்குச்சி, அரசங்குச்சி, புளியங்குச்சி, பொங்கங்குச்சி அப்படின்னு நிறைய அந்த யாகத்தில் போட்டு நெய்யை நிறைய எடுத்து ஊற்றி புகையை அப்படியே மூட்டி விடுவாங்க. அந்த புகையானது காற்றோடு காற்றாக கலந்து இப்படி பரவும் இல்லையா, அது வெகு தூரத்தில் இருந்து சுவாசிக்கக்கூடிய தன்மை அதுக்கு உண்டு. அப்படியே அந்த புகை எந்த பக்கமாக வருதுன்னு பார்த்துக்கிட்டே வந்து இங்கே அதிகமாக வர காரணத்தினால வட்டமிட ஆரம்பிச்சிடும். அதனால தான் கும்பத்தில் தண்ணி ஊற்றுறோம். கருடன் வருவதற்கு காரணம் இதுதான். இன்னொரு விஷயம் என்னென்னா, படியில் இருக்கிறதும் கல்லு தான், கருவறைக்குள்ளே இருக்கிறதும் கல்லு தான். கருவறை என்று 2 தான் சொல்லுவோம். என்னென்ன தெரியுங்களா? ஒன்று கடவுள் இருக்கிறது கருவறை, இன்னொன்று குழந்தை இருக்கிறது கருவறை. 2 கருவறை. தரிக்கிறதும் அதே மாதிரி தான். தாம்பூலம் தரிக்கிறது, ஆம்பளை தாம்பூலம் தரித்தால் பொம்பல்ல கரு தரிப்பாள்.
இப்போ அந்த மாதிரி எல்லாம் நடக்குதா அப்படின்னா கேள்விக்குறியா இருக்குல்ல. தாம்பூலம் தரிக்கிறதுனா என்னன்னு தெரியுங்களா? தெரியல. வெத்தலை பாக்கு போடுறது. அந்த காலத்துல எல்லாம் புருஷன் முண்டாட்டி சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வாசல்ல நில வெளிச்சத்துல பாயை போட்டு 2 பேரும் உட்காந்துக்கிட்டு கதை பேசிக்கிட்டு அந்த அம்மா வெத்தலையை எடுத்து தொடச்சி பார்க்க வச்சு சுண்ணாம்பு வச்சு மடிச்சு அந்த ஐயாட்ட கொடுக்க அவர் வாங்கி அதை மில்ல ஆனா சாப்பிட்டு முடிச்சுட்டு இரவு நேரத்துல போய் படுக்க குழந்தை 10 மாசத்துல குவாக்குவான்னு கத்த ஆரம்பிச்சிடும். ஆனா இப்ப எல்லாம் என்னமா குவா குவாங்கிறீங்களா? இல்ல வேணாலும் பேசலாம். பேசுறது இருச்சல மூட்டிடக்கூடாது. இந்த மாதிரி தான் பேசிக்கிட்டே இருக்கு. நகை திருமுருக கிருபானந்த வாரியார் அப்படிதான் பேசும்பொழுது பேச்சிலே நகைச்சுவை கலந்து பேசுறார். நகைச்சுவை கலந்து பேச்சுதான் எடுபடும். மக்கள்கிட்ட போய் பதியம் எல்லாரும் தூங்குறாங்களே நானும் பேசாம போயிட்டோம்னா காலையில சொல்லுவாங்க நான் சொல்றாங்களே என்னமோ. ஆனா அந்த வீடியோ பார்க்கும் போதுல இன்னும் வள்ளி ஒண்ணுமே பேசலப்பா. ஐயோ வள்ளிய வேற ஆளுன்னு மாத்தி கூட்டிட்டு வந்தா ஒன்றும் தெரியாது. இது இங்கே அவ்வளோ கிடக்கு. 3 நாளைக்கு 3 மாதத்துக்கு பேச வேண்டிய விஷயங்கள் இருக்குது. புராணம் வேணுமா, இதிகாசம் வேணுமா, நடைமுறை வேணுமா, நகைச்சுவை வேணுமான்னு பேசுகிறதுக்கு அவ்வளோ கிடக்கு. ஆனால் பேசுகிறதுக்கு முகமார்த்து தானே பேச முடியும். அதனால தான் நீங்கள் இதுக்கு முன்னாடி நம்மளை சந்திச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். தாடி கும்பு அரைச்சதுராவா? தாடி கும்பு வள்ளிநாயகம் ஞாபகம் இல்லை. அந்த மாதிரி சொல்லி மாப்பிள்ளை பெயரை சொல்றேன். நல்லா சொல்லுங்க. விட மாட்டாரு. சத்திவேல நெற்றியிலே வடமதுரையா சார்ந்திருக்கும் திருநீரும் சுற்றி வரும் பகதுரத்தும் தொல்லையலாம் உடனகற்றும் சத்திவேல நெற்றியிலே சார்ந்திருக்கும் திருநீரும் சுற்றி வரும் பகதுரத்தும் தொல்லையலாம் உடனகற்றும் சக்தியிலே தவம் இருந்தால் சாந்தி என்னும் மறுமருந்தே. சக்தியிலே தவம் இருந்தால் சாந்தி என்னும் மறுமருந்தே. சக்தியிலே தவம் இருந்தால் சாந்தி என்னும் மறுமருந்தே. நிஷ்டை என்று கிட்டி வரும் நினைப்பதாலாம் கைகூடும். சக்திவேல நெற்றியிலே சார்ந்திருக்கும் திருநீரும் சுற்றி வரும் பகடுரத்தும் கொல்லையலாம் உணரகற்றும் ஆறுத்தை நாள்தோறும் அயராமல் கூறி வந்தால் ஆறுத்தை நாள்தோறும் அயராமல் கூறி வந்தால் வீரதற்கும் பயம் வேண்டாம் வீரர்களாய் வாழ்ந்திடலாம். வீரதற்கும் பயம் வேண்டாம் வீரர்களாய் வாழ்ந்திடலாம். நாதத்தின் முற்பொருளாய் நெஞ்சில் வீட்டிருப்பார். நாதத்தின் முற்பொருளாய் நம் நெஞ்சில் வீட்டிருப்பார். நாதத்தின் முற்பொருளாய் நம் நெஞ்சில் வீட்டிருப்பார். பாவத்தை பற்றிடுவோம் பாசத்தை விட்டிடுவோம். நெஞ்சக்குட்டி 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 நீயே இருக்கிறாய். எண்ணி பொட்டை தீயை வைக்கிறாய். நாதஸ்வர பூசையிலே தேவன் பாடுகிறான். சேர்ந்து வரும் வேலையிலே தேவி நடமாடுகிறாள். பூவரையும் பூங்கொடியே பூமாலை போடவா பொன்மகனே வாழ்வென்று பாமாலை பாடவா பாமாலை பாடவா பாமாலை பாடவா. கந்தன் கடமன் கார்த்திகை பாலன் பாலமுருகன் அமிர்த பார்த்ததில்லை அவனுக்குள்ள அருமை பெருமை இந்த உலகம் அறியும். தாங்கள் மட்டுமறி அந்த உலக இயேசும். ஆகவே என்னை போன்ற பெரிய சொல்லி பேணி காப்பது பெருந்தன்மை மறுக்கமல் சமந்திரமாய் என்று எண்ணி சொல்லுவத்தை கேளம்மா நல்லாதே சும்மா சொல்லுங்கள் வார்த்தை கேளம்மா தள்ளாதே சும்மா. அள்ளும் பகலும் இந்த அழகையை விடுத்து அள்ளும் பகலும் உந்தன் அவசையை நீ விடுத்து அவனியா தொலை இருப்பாய் செவி கொடுத்து சொல்லும் என் வார்த்தை கேளம்மா. பொய்யான தவ வேடம் புனிது வந்த மாதிரி பொய்யான தவ வேடம் புனிது வந்த மாதிரி பூமியில் போல் சட்டை புகழும் நரதன் உனக்காகவே சொன்னேன் ஓஹை தச்சினமே. உனக்காகவே சொன்னேன் ஓஹோ கத்தினமே. மனக்கவலை கொலித மாநிலத்தில் இயல்புத சொல்லும் என் வார்த்தை கேளம்மா. எனக்கு பரிந்து கொண்டு இசைக்க வந்தது போதும் எனக்கு பரிந்து கொண்டு இசைக்க வந்தது போதும் எனக்கு பரிந்து கொண்டு இசைக்க வந்தது போதும் இனி புனத்தில் இருக்காது எங்கேனு போய் போதும் கை மாறி செல்லாதுவோ. வேறு ஒருவரும் இல்லை மேதினி மறுத்தால் வேறு
ஒருவரும் இல்லை மேதினியில் சொந்தம் அருகனை அடுத்த அடைவாகிய பிரம்மானந்தம் சொல்லும் என் வத்தை கேளம்மா. கூட்டி கொடுப்பதுங்கள் கோத்திரத்திலும் முறையோ ஓட்டமாய் சொல்ல வந்தீர் ஊமை கண்ண கரையோ கை மாறி எல்லாலுவோம் கூட்டி கொடுப்பதெந்தன் கொத்திகத்திலும் இல்லை எட்டிசி மாட்டி உன்னை காட்டி மனம் மூடிப்பு சொல்லும் என் வத்தை கேளம்மா. அறிவளக்கு அறிவை குட்டி பொன்பொருளை குட்டி செல்வதற்கு செல்வத்தை குட்டி இந்த அறிவை தாங்கள் முருகனு குட்டி சூரியனாக தாங்களுக்கு முருகனுக்கும் மனம் எடுத்து விட்டால் நான் நாரத வழி அடிந்திருப்பது பிரமுச்சுவலை. இது சத்தியம், இது சத்தியம், இது சத்தியம். நீங்க சொன்ன பேச்செல்லாம் கேட்க மாட்டேன். என்னைக்கு கேட்டிருக்கேன், இன்னைக்கு கேட்க அட போங்க சாமி. என் குட்டிஸ் அழுதுச்சா தூக்கிட்டு நாடகம் எனக்கு தெரியும். என்னடா அது இந்த நேரத்தில் குழந்தைய தூக்கிட்டு நாடகம் பக்கம் வந்திருக்காங்களே தெரியும் போதே தெரியுது. குழந்தை அழுந்த காரணத்துலலாம் நாடகம் பக்கம் வந்திருக்கேன். சரி, அதுவும் நல்லதுதான். வருகா வச்சு வேல் முருகனுக்கு அரோகரா, வீர வேல் முருகனுக்கு அரோகரா, மகிழ் வாக்னனுக்கு அரோகரா. ஏறுமையில் ஏறிவில்லை யாடும் முகம் ஒன்று, ஈசனுடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்று, கூறுமடி யார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்று, குன்றுருவ வேல் வாங்கிய நின்ற முகம் ஒன்று, மாறுபட்டு சூரனை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று, ஆறுமுகம் ஆன பொருள் நீ அருள வேண்டும், ஆதி அருணாச்சல அமர்ந்த பெருமாளே. வேல் முருகனுக்கு அரோகரா, வேல் முருகனுக்கு அரோகரா, மகிழ் வாகனனுக்கு அரோகரா, சீவல் கொடியவனுக்கு அரோகரா. எல்லாரும் எந்திரிச்சு போறாரு. முருகன் வந்து இருக்காரு. சரியா?